ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபினிக்ஸ் மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உண்டான வீடியோ இதுதான். இன்ஃபினிக்ஸ் மொபைலில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணி இதில் இருக்கிற எல்லா யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர்ஸையும் வாட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம மொபைலில் ஹோம் ஸ்க்ரீனில் எல்லா அப்ளிகேஷனுமே டிஸ்பிளே ஆகும். அப்படியே லெஃப்டில் ஸ்வைப் பண்ணீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இந்த வாலெட் ஸ்க்ரீனும் டிஸ்பிளே ஆகும். இதில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனை நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. சோ இப்போ இந்த தேவையில்லாத ஸ்கிரீன் நம்ம மொபைல்ல எப்படி டிசேபிள் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். உங்க மொபைல்ல ஹோம் ஸ்கிரீனை லாங் பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற மாதிரி மெனு டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்குள்ள அதர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல ஜீரோ ஸ்கிரீன் அப்படிங்கிறது எனேபிள் இருக்கும். இதை டிசேபிள் பண்ணிக்கங்க. இப்போ இந்த மெனுவில இருந்து டோட்டலா வெளியே வந்துட்டு ஹோம் ஸ்கிரீனை ஸ்வைப் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஜீரோ ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆகாது. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபினிக்ஸ் மொபைல் இருக்கிற யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோல கண்டினியூவா பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.